தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்குச் சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம் 5ஆம் வாரம் மார்ச் 23ஆம் தேதி 2026ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரையும் இனி பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஏன்னா இது வரைக்கும் நாம நிறையா பாவம் செஞ்சுருப்போம். ஓகேங்களா? ஏன்னா நாம் எப்போ சுயமாக யோசிக்க ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாவமும் சுயமாக யோசித்து சுயமாக செஞ்சிட்ருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா அது பாவம் பண்ணுறது கடவுள் நமக்கு கொடுக்கல. நம்மளாவே சுயமாக நமக்குள்ளேயே யோசித்து பாவம் செஞ்சிட்ருக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் நாம் கடவுள் முன்னாடி என்ன சொல்கிறோம்? நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நாமளே ஏமாற்றிக்கிறோம். கடவுள்கிட்டையும் நம்ம ஏமாத்துற மாதிரி கடவுள்கிட்ட காட்டிக்கிறோம். ஆனால் கிடையாது. கடவுளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் தெரியும். ஸோ ஒழுங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? மன்னிப்பு கேட்குறோம். அடுத்த வரக்கூடிய புனித நாட்களை நம்ம நல்லபடியாக கொண்டு போகிறோம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.